எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சய். நான் உங்கள் எல்லாரையும் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் சீரிஸோட 9வது நாளுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்மளோட மேத்தமெட்டிக்கல் சீரீஸில் இதுவும் ஒரு முக்கியமான பார்ட்டு. ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ அதை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் அஃப்கோர்ஸ் நம்மளோட ஃப்ளோ தெரியும் உங்களுக்கே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கான்செப்டை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங்கில் அதை எப்படி பண்ணலான்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டி நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துங்களில் பார்த்துருப்போம். ஸோ அதையும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். லைக் ஒரு டைஸை வந்து உருட்டி விடுறப்போ அது வந்து 1 வரதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ, 2 வரதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ. இதே 52 கார்ட்ஸ் இருக்குன்னா, எஸ் அதே தான் நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருக்கோம் இல்லையா. இல்லை 52 கார்டு இருக்குன்னா 52 கார்டில் நீங்கள் ஒரு கார்டு எடுக்கிறீங்க. அந்த கார்டு டைமண்டாக இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி, அந்த கார்டு குயினாக இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி, அந்த கார்டு வந்து ஸ்பேடாக இருக்கிறதுக்கான எவ்வளோ ப்ராபபிலிட்டி, அந்த கார்டு வந்து 9 டைமண்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு 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 அதுக்கான சான்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ அதுதான் ப்ராபபிலிட்டின்றது. இப்போ ஒரு கட்டு கார்டுலேருந்து ஒரு கார்டு எடுக்கிறீங்க. அந்த கார்டு வந்து டைமண்டாக இருக்கிறதுல எவ்வளோ சான்சஸ் இருக்குது. அந்த சான்சஸை நீங்கள் நம்பரில் கரெக்டாக இதுதான் சான்ஸு, இதை நீங்கள் எடுக்கிறதுக்கு லைக் இது இவ்வளோதான் ப்ராபபிலிட்டி இருக்குன்ற ஒரு 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 டிட்டர்மினேஷன் ஒன்று கொடுக்குறது இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ சான்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி அதை வந்து ஒரு நம்பரில் டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ராபபிலிட்டி. அந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் 4 முக்கியமான எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 4 முக்கியமான எலமெண்ட்ஸ் கைஸ், இந்த மாதிரி எலமெண்ட்ஸ், இந்த மாதிரி முக்கியமான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. லைக் முன்னாடி வந்து நம்ம பாப்புலேஷனையும் சாம்பிளிங்கையும் பார்த்தோம் இல்லையா. ஸோ பாப்புலேஷனா என்ன, சாம்பிளிங்னா என்ன, ஸோ அது எல்லாமே ஒரு கீவேர்ட்ஸ், ஒரு டெர்மினாலஜி. ஸோ அதெல்லாமே உங்களோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கான ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு 4 முக்கியமான எலமெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட், அதுக்கப்புறம் அவுட்கம், அப்புறம் ஈவெண்ட், ப்ராபபிலிட்டி. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஜென்ரலாக எக்ஸ்பிரிமெண்ட்டு, அவுட்கம், ஈவெண்ட், ப்ராபபிலிட்டின்னு மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஞாபகமே கண்டிப்பாக இருக்காது. இன்ஸ்டெட் இதை வந்து ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு 52 சீட்டு கட்டு கார்டு இருக்கு இல்லையா. அந்த கார்டில் இருந்து ஒரு கார்டு எடுக்கிறதுக்கு பேர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்னா அது ஒரு ஒரு ஆராய்ச்சி மாதிரி. லைக் அது எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி கொடுக்குது, என்ன அவுட்புட் வரப்போகுது. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஒரு அவுட்கம் நடக்குது. ஓகே, ஒரு அவுட்கம் வரப்போகுது. அந்த அவுட்கம் வந்துட்டு அதில் இருக்கிற ஈவெண்ட். ஸோ அது என்னது. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் அது டைமண்டா இல்லை ஸ்பேடா. ஸோ எந்த இதை நீங்கள் கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ டைமண்டான்னு செக் பண்ணணுமா இல்லை குயினான்னு செக் பண்ணணுமா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறீங்க. ஃபைனலாக அந்த ஃபேக்டர் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, அதில் வர அவுட்கம், அந்த அவுட்கம்மை ஒரு ஈவெண்ட் வச்சு கம்பேர் பண்ண, ஒரு இந்த ஈவெண்ட் நடந்துச்சா, இது வந்து டைமண்டாக இருந்துச்சா, ஆர் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை அது குயினா டைமண்டான்ற ஒரு ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ, அது நடக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளோ. ஸோ இதுதான் இந்த 4 எலிமெண்ட். அந்த 4 எலிமெண்ட்டில் ஃபஸ்ட் எலிமெண்ட். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டுன்றது சிச்சுவேஷன் விச் குட் ஹாவ் மல்டிபிள் அவுட்கம். ஸோ இது என்னன்னா, எக்ஸ்பெரிமெண்ட்டுன்றது இந்த ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும் குறிக்கிறது இல்லை. எக்ஸ்பெரிமெண்ட்டுன்றது ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு 30 நாளைக்கு டெய்லி மழை பெய்தா இல்லையா, இப்போ அதுதான் உங்களோட டாஸ்க்கு, அதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு இல்லையா, 30 நாள்னா டெய்லி நீங்கள் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அவுட்கம் கிடைக்கும். அவுட்கம் இந்த சென்ஸ் மழை பெஞ்சிச்சா இல்லையா. ஸோ ஒரு 30 நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த 30 நாளுக்கு நீங்கள் அதை செக் பண்ணுறது இருக்கு இல்லையா, மழை பெய்தா இல்லையான்னு. வெளில போய் பார்ப்பீங்களோ இல்லை கை நீட்டி பார்ப்பீங்களோ விண்டோவில் இருந்து, ஆனால் அந்த இதை ஒரு டெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா ஒரு 30 நாளைக்கு, அதுக்கு பேர் தான் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மழை பெய்யுதா இல்லையான்னு சொல்லி ஒரு 30 நாளைக்கு பார்க்குறீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அப்புறம் ரெண்டாவது அவுட்கம்ன்றது அந்த ஒரு ட்ரையலில். ஃபார் அன் எக்ஸாம்பிள், அவுட்கம்ன்றது 30 நாளுக்குமே ஒரு அவுட்புட்டுன்னு நம்ம சொல்லலை. ஓகே, ஸோ 30 நாளும் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது தான் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னோம் இல்லையா. பட் ஆனால் அவுட்கம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த ஒரு நாளைக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வரும். முதல் நாளைக்கு ஒரு ரிசல்ட், 2வது நாளைக்கு ஒரு ரிசல்ட், 3வது நாளைக்கு ஒரு ரிசல்ட், 4வது நாளைக்கு ஒரு ரிசல்ட்ஸ் இல்லையா. ஸோ முதல் நாளுக்கு வந்து மழை பெஞ்சிச்சா இல்லையா, மழை பெய்யலை. ஓகே, இதுதான் அவுட்கம். ஓகே, இஃப் இட் ரெயின்ஸ் டுடே அவுட்கம் இஸ் ரெயின்ட். அந்த ரெயின்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் அவுட்கம். ஓகே, நீங்கள் கார்டு எடுக்கிறீங்க, டைமண்டா இல்லை ஸ்பேடானா ஸ்பேடா. ஸோ டைமண்ட் கிடச்சிச்சுன்னா டைமண்ட் தான் அவுட்கம், ஸ்பேடு இருந்துச்சுன்னா ஸ்பேடு தான் அவுட்கம். ஓகே, ஸோ அவுட்கம்ன்றது அந்த ஒரு
ட்ரையல், அந்த ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு ட்ரையலுக்கு வர்ற ஒரு ரிசல்ட் தான் அவுட்கம். ஸோ அந்த 30 நாளில் ஒரு நாளில் மழை பெஞ்சிச்சா இல்லையா, மழை பெஞ்சிச்சு மழை பெய்யலை, அந்த ஒரு ரிசல்ட் வருது இல்லையா, அதுக்கு பேர் அவுட்கம். அப்புறம் மூணாவது வந்து ஈவெண்ட், ஒன் ஆர் மோர் அவுட்கம் ஃப்ரம் அன் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் அது வந்து டைமண்டாக இருந்துச்சா இல்லையான்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், மழை பெஞ்சிச்சா இல்லையான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். எஸ் இன்னும் அடிஷ்னலாக ஏதாவது ஈவெண்ட் செக் பண்ணுறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன் மாதிரி இடி விழுந்துச்சா, இடி மின்னல் வந்துச்சா. ஓகே, ஸோ இதே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கார்டு எடுக்கிறீங்க, அது டைமண்டா இல்லையான்றது ஒரு ப்ரெடிக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுவே குயினாக இருக்கா, ஓகே புரியுதா உங்களுக்கு? 52 கார்டு இருக்குது, 52ல் உங்களுக்கு குறிப்பிட்ட டைமண்ட்ஸ் இருக்குது இல்லையா. நீங்கள் ஒரு டைமண்ட் எடுக்கிறீங்க, ஒரு கார்டு எடுக்கிறீங்க, அந்த கார்டு டைமண்டுன்னு உங்களுக்கு தெரிய வருது. தெரிஞ்சாலும் அந்த டைமண்ட் கார்டு குயின் டைமண்டாக இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது? ஓகே, கிளியராக புரியுதா? ஏன்னா அந்த டைமண்ட் வந்து அந்த டைமண்டுன்னு சொல்லியாச்சு. ஸோ அது குயின் டைமண்டாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ? ஓகே, ஸோ ஏன்னா அதில் நிறைய கார்ட்ஸ் இருக்குது, லைக் ஆஷ், லைக் அப்புறம் 2 3 4 5 6 ஜாக்கு, ஆஷ், ஸோ கிங் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாமே இருக்குது. பட் அடிஷ்னலாக அது குயினாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறீங்க, அடிஷ்னலாக ஏதாவது அவுட்கம் வருதா? ஆல்ரெடி ஒரு கார்டு அது டைமண்டுன்னு ஆகிப்போச்சு. பட் டைமண்ட்லேயே உங்களுக்கு இத்தனை கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, 13 இருக்கு இல்லையா, அதில் என்னவா இருக்கும்? ஸோ அடிஷ்னல் அவுட்கம்ஸ். ஓகே, ஒன் ஆர் மோர் அவுட்கம் ஃப்ரம் அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஒரு அந்த இடிமின்னல், அந்த மழை பெய்கிற எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா, மழை பெஞ்சிச்சுன்றது அவுட்கம் இருக்கட்டும், பட் அடிஷ்னலாக தண்டர்ஸ்டார்ம் வந்துச்சா, ஸோ இடிமின்னல் வந்துச்சா, ஸோ அதுதான் இந்த ஈவெண்ட்ன்றது. ஓகே, அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி. ஓகே, ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் how likely an event is. Okay, for an example, if it is 60% chance that it will rain tomorrow, the probability of outcome it rained for tomorrow is 0.6. So எவ்வளோ சான்சஸ் இருக்குது, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸுன்றதை டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ப்ராபபிலிட்டி. ஸோ லைக் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 30 நாளைக்கு மழை பெய்தா இல்லையான்னு பார்க்குறீங்க அப்படின்னா, டே 1 டே 2 டே 3ல பெஞ்சிச்சா பெய்யலையான்னு அந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் எக்ஸ்பெரிமெண்ட்டு. வேறு அவுட்கம்ன்றது அதுலேருந்து ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குது இல்லையா, லைக் மழை பெஞ்சிச்சு மழை பெய்யலைன்னு சொல்லி ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குது இல்லையா, அதுக்கு பேர் அவுட்கம். ஸோ ஈவெண்ட்டுன்னு வரும்போது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நிறைய அவுட்கம் வருது, மழையும் பெஞ்சிச்சு இடி மின்னலும் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வர்றப்போ அது ஈவெண்ட்டு. ப்ராபபிலிட்டின்னு வர்றப்போ அது எவ்வளோ சான்ஸ் இருக்குன்றதை நம்பரில் க்ளீனாக டிஃபைன் பண்ணுறது. ஸோ இது வர்றதுக்கு 60% சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம இன்றைக்கி கான்செப்ட்ஸ். அதில் பார்க்க போகிறது என்னென்னா, possibilities of occurrence of various possible outcome that can occur in an experiment. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னன்னாலும் அவுட்கம் வரலாம். என்னென்ன அவுட்கம்லாம் வரலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் 52 கார்டுனா 52 கார்டில் குயின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஜாக் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, 2 வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வர்றதுக்கான பாசிபிலிட்டி. இதே நீங்கள் அந்த கார்ட்ஸ்க்கு பதிலாக டைஸை ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, 2 வர்றதுக்கான 3 4 5 அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ், அவுட்கம் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் வர சான்சஸ் இருக்குது, அதோட அக்கரன்ஸ். ஸோ அது வந்து அது வர்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ. ஸோ அந்த ப்ராபபிலிட்டி டிஃபைன் பண்ணுறது, அந்த பார்ட்டை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி, அது போகிறதுக்கு முன்னாடி, அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்குலாம் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் டேட்டாவை பார்த்துடலாம். டேட்டாவில் நம்மக்கிட்ட 2 டைப்ஸ் இருக்குது. ஐ திங்க் இதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஒன்று டிஸ்க்ரீட் டேட்டா, இன்னொன்று கண்டினியூஸ் டேட்டா. டிஸ்க்ரீட்னா என்ன? இது இல்லைனா அது. ஸோ இப்போ ஒரு கார்டு 52 கார்டு எடுக்கிறீங்கன்னா அது டைமண்டு, இல்லைனா ஸ்பேடாக இருக்க போகுது, ஸோ இல்லைனா வந்துட்டு ஹார்ட்டாக இருக்க போகுது. ஸோ அது ஒரு கிளாஸஸ். இல்லை நம்பர்ஸை டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஆஷாக இருக்க போகுது, இல்லை 2ஆக இருக்க போகுது, இல்லை 3ஆக இருக்க போகுது, அப் டு எக்ஸெட்ரா ஏதோ ஒரு பார்ட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ அந்த பார்ட் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே டிஸ்க்ரீட். ஸோ இது அல்லனா அது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வர்றது எல்லாமே டிஸ்க்ரீட்னு சொல்லுவோம். இப்போ டைஸுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 இல்லைனா 2 இல்லைனா 3 அப் டு எக்ஸெட்ரா 6. ஸோ ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி அவுட்கம் வர்றது எல்லாமே டிஸ்க்ரீட் டேட்டாவை எடுத்துப்போம். கண்டினியூஸ்னா லைக் அதை வந்து இது அல்லனா அதுன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது வந்து இப்போ வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டோமே. ஸோ லைக் 70 kg 60 kg 62 kg 63 kg 60.1 kg. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கும் வேல்யூஸ் எல்லாமே. ஸோ அது கண்டினியூஸ் டைப் ஆஃப் டேட்டா. டைப்ஸை பொறுத்த வரைக்கும் சில டைப்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போதைக்கு உங்களுக்கு பார்க்குறப்போ இது ரெண்டாவது புதுசாக யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்றுனா வருதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு நாலேஜ் எடுத்ததுக்கு அதுக்கப்புறம் நம்ம இன்டெப்த் ஆன் மேத் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம ஜேர்னியில் நம்ம போகிறப்போ உங்களுக்கு இது எல்லாமே கஷ்டமாக தெரியாது. ஓகே, இந்த 30 days சொல்லலை, இதுக்கப்புறம் வரப்போகிற சீரீஸில். ஸோ ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன்.
டிஸ்ட்ரிபியூஷனாக என்ன லைக் அந்த அந்த பரப்பி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, லைக் பரப்பி வைக்கிறது. ஸோ லைக் இங்கே அப்படி ஆர்கனைஸ் பண்ணி இப்படி வைக்கிறது. ஸோ அதுதான் நார்மலாக டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம் இல்லையா. இந்த பிக்சரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அது எதுக்காக ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு டேட்டா வந்து கண்டினியூஸாகவும் இருக்கலாம், டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கலாம். இங்கே ஒரு லைன் போகுது இல்லையா, இப்படி லைன் போச்சுன்னா நான் என்ன சொன்னேன், அது வந்து கண்டினியூஸ்ன்னு சொன்னேன். ஏன்னா இது கண்டினியூஸ் நம்பர்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா 0, 0.01, 0.005, 0.01 இந்த மாதிரி கண்டினியூஸாக ஏறிட்டே இருக்கும். இந்த இந்த கிராஃப் சொல்கிறேன், இந்த ப்ளூ கலர் லைனை சொல்கிறேன். அதே இது டிஸ்க்ரீட் டேட்டானா 0.10 இல்லைனா 0.9 இந்த மாதிரி கண்டினியூஸ் இல்லாமல் இது அல்லனா அது. ஸோ 10, 12 ஸோ 10, 12 10 வந்து 0.10 இல்லைனா 0.8, 0.6 இல்லைனா 0.04 இல்லைனா 0.02. ஸோ அந்த மாதிரி இது அல்லனா அதுன்ற வரும்போது டிஸ்க்ரீட். ஸோ அதனால தான் டேட்டா பார்க்குறப்போ இந்த கிராஃபை பார்க்குறப்பயே அதில் உங்கள்கிட்ட 2 டேட்டாவுமே இருக்குது. ஒன்று கண்டினியூஸ் டேட்டா, இன்னொன்று டிஸ்க்ரீட் டேட்டா. ஸோ லைனாக இருக்கிற இந்த ப்ளூ கலர் டார்க் லைன் இப்படி போகுது இல்லையா, அது வந்து கண்டினியூஸுக்கான எக்ஸாம்பிள், கண்டினியூஸ்க்கான உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கிறது. இதே தான் இந்த மாதிரி ஸ்கொயர் பல்சஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இது எல்லாமே டிஸ்க்ரீட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிஃபார்ம் ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறது அப்படின்னா, இட் பிளாட்ஸ் த ரேண்டம் வேரியபிள் ஹூஸ் ஹாவ் த ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் அக்கரிங். ஸோ ஒரு டைஸை நீங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி. ஸோ 1 வர்றதுக்காக ஈக்குவல் ப்ராபபிலிட்டி, 2 ஈக்குவல் ப்ராபபிலிட்டி. ஸோ ஒவ்வொரு நம்பர் வர்றதுக்காக ஈக்குவல் ப்ராபபிலிட்டியை ரேண்டம் வேரியபிளாக பிளாட் பண்ணுற இந்த பாட்டு தான் இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்கிறது. அதில் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு டை எடுத்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 6 நம்பர்ஸ். ஸோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும், அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா f of x is equals to 1 by b minus a and x to the range of a comma b, otherwise 0. ஓகே காய்ஸ், நான் திரும்ப கம்ப்ளீட்டாக மேத்துக்குள்ளே போகல. இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, 1 divided by b minus a to the x to the range of a comma b. ஓகே, இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஈக்குவல் ப்ராபபிலிட்டி ஆஃப் 6 நம்பர்ஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு டைஸில் ஒவ்வொரு இருக்கு இல்லையா, 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு அது ஒவ்வொன்றும் வர்றதுக்கான ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா, அந்த வர்றதுக்கான அக்கறை. ஸோ அதை கால்குலேட் பண்ணுறது தான் இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். அது நம்பர் 1. ஓகே, அடுத்து நம்பர் 2 நார்மல் ஆர் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிராஃபை அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த கிராஃபை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி லைக் கொஞ்சம் வைடனாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரெக்டாங்கிள் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பெல் ஷேப்பில் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு பேர் நார்மல் ஆர் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன். அதோட சேர்த்து நீங்கள் அதை பெல் ஷேப்டு கர்வ் ஸோ அந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இது டிஸ்க்ரீட் கிடையாது, கண்டினியூஸ். இதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி மீன்னா என்ன, மீடியன்னா என்ன, மோடுனா என்னன்னு பார்த்தோம். இந்த நார்மல் ஆர் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனில் நீங்கள் மீன் அண்ட் மோட் மீடியன் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே சில பாயிண்ட்ஸோட காயின்சைட் ஆகும். ஓகே, அது நம்பர் 1 கண்டிஷன். நம்பர் 2 கண்டிஷன், இந்த கர்வ், இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட கர்வ் எப்படி இருக்கும்னா பெல் ஷேப்பில் இருக்கும். ஓகே, இந்த பெல் ஷேப்பில் இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே இறங்குற மாதிரி பெல் ஷேப்பில் இருக்கும். 2. 3வது கண்டிஷன், டோட்டல் ஏரியா அண்டர் த கர்வ் இஸ் 1. ஸோ இது என்ன அர்த்தம்னா, இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே இறங்குற கர்வுக்கு நடுவில் உள்ளே இருக்க ஏரியா இருக்கு இல்லையா, அதுதான் ஏரியா அண்டர் கர்வ்னு சொல்லுவோம், லைக் ஏயூசின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட வேல்யூ 1 இருக்க போகுது. அது 3வது கண்டிஷன். 4வது கண்டிஷன், எக்ஸாக்ட்லி half ஆஃப் த வேல்யூஸ் ஆர் டு த லெஃப்ட் ஆஃப் த சென்டர் அண்ட் அதர் டு த ரைட். ஸோ கரெக்டாக ஒரு பெல்லுன்னு வரப்போது லெஃப்ட்டில் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், ரைட்லையும் லெஃப்ட்லேயும் ரைட்லையும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்படி சின்னதாக இருந்துட்டு ரைட் சைடில் இவ்வளோ பெருசாக அந்த மாதிரி இல்லாமல் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும் லெஃப்ட்லேயும் ரைட்லையும். இதுக்கு பேர் நார்மல் ஆர் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன். யா, ஸோ இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் எதுவுமே இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் பல்ஸ் மாதிரி இது இப்படி இது வந்து 10 இல்லைனா 20 அப்படி இல்லாமல் கண்டினியூஸாக இருக்கிறனால நம்ம அது கண்டினியூஸ்க்கு மட்டும் தான் சூட் ஆகும்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் அந்த 4 கண்டிஷன். ஓகே, இந்த 4 கண்டிஷன் புரிஞ்சிச்சு நம்புறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு வரும்போது எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். ஓகே, அதெல்லாம் நம்ம இப்போ உள்ளே போகல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூனா என்னன்னு பார்த்துக்கோங்க. மியூனா மீன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். ஸோ ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறதோட அதோட மீன் என்னவோ அதுக்கு பேர் தான் மியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மியூ போட்டிருக்கோமா, மியூ போட்டாச்சு. அடுத்து சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ நம்ம மீன்னா என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா என்ன, எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு, ஸோ இதில் இந்த கிராஃப்லேயே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ அது வந்து பெல் ஷேப்புன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், லெஃப்ட் சைட்லேயும் ரைட்லேயும் ஈக்குவலாக இருக்குன்றதையும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட், ஸோ இந்த 68% டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பார்க்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் வேரியபிள் தட் ஃபால்ஸ் வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் 1 ஸ்டாண்டர்ட் டேவியேஷன், தட் இஸ் மியூ மைனஸ் சிக்மா டு மியூ ப்ளஸ் சிக்மா. ஸோ அதாவது
ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கிற அந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு இல்லையா, அந்த ப்ராபபிள் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு இல்லையா, அதில் இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் மியூ இருக்குது. மியூனா அந்த மியூ சிம்பிள் இப்படி வியூ மாதிரி இருக்குல்ல அந்த சிம்பிள். ஸோ வெயிட் அ மினிட். ஓகே, இந்த மியூ சிம்பிள் பார்த்துக்கோங்க. இந்த மியூ இருக்குது, லெஃப்டில் மியூ மைனஸ் சிக்மா இருக்குது. ஸோ மீன் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரைட் சைடில் மீன் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மியூ ப்ளஸ் சிக்மா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுக்கு நடுவில் இருக்கிற வேல்யூ, ஸோ இது வந்து 68% இருக்கும். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த வேரியபிளோட ப்ராபபிலிட்டி ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருந்துச்சு அப்படின்னா, விச் இஸ் மியூ மைனஸ் சிக்மாவில் இருந்து மியூ ப்ளஸ் சிக்மா வரைக்கும் இருந்துச்சுன்னா அதோட ப்ராபபிலிட்டி எவ்வளவா இருக்க போது? 68% இருக்க போகுது. வேறஸ் அந்த வேரியபிள் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு நடுவில் இருக்குது. அப்படி ஃபார் அன் எக்ஸாம்பிள் மியூ மைனஸ் 2 சிக்மா டு மியூ ப்ளஸ் 2 சிக்மா. ஓகே, லெஃப்ட் சைடில் மியூ மைனஸ் 2, முன்னாடி வந்து என்ன பார்த்தோம், மியூ மைனஸ் சிக்மாவும் மியூ ப்ளஸ் சிக்மா, அந்த கேப்பை தான் நம்ம 68% சொன்னோம் அந்த ப்ராபபிலிட்டியை. வேறஸ் இதே இது 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மியூ மைனஸ் 2 சிக்மா டு மியூ ப்ளஸ் 2 சிக்மா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி எவ்வளோவா இருக்க போகுது? விச் இஸ் அரவுண்ட் 95% இருக்க போகுது. வேறஸ் தேர்டு கோர்ஸ் லைக் அதே மாதிரி தான் இப்போ வந்து 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும்போது மியூ மைனஸ் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 சிக்மா டு மியூ ப்ளஸ் 3 சிக்மா. ஸோ அப்படி வர பட்சத்தில் அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்க போது? 99.7%. மூணாவது டைப் என்னன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த கிராஃபை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 1, ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்க்ரீட்டாக இருக்குது. ஸோ பார்த்ததுமே நீங்கள் சொல்லிடுவீங்க இது டிஸ்க்ரீட்டாக கண்டினியூஸான்னு சொல்லிட்டு. ஸோ அது ஓகே. It used to repeat the it is used to represent probability of X success in n trial given success probability P in each trial. நல்லா பாருங்க, it is used to represent probability of X success in n trial. So X success in n trial னா ஒரு காயின் எடுக்கிறீங்க, அந்த காயினை டாஸ் பண்ணுறீங்க. எத்தனை தடவை டாஸ் பண்ணுறீங்கன்னா 10 தடவை டாஸ் பண்ணுறீங்க. சக்ஸஸ்னா ஹெட்டுன்றதான் இப்போ உங்கள் சைடில் இருந்து சக்ஸஸ்னா ஹெட்டுன்னு வச்சுக்கிறீங்க அப்படின்னா எத்தனை தடவை அது சக்ஸஸ் ஆகுது? ஓகே, கிவன் சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி பி இன் ஈச் ட்ரையல். ஸோ ஒவ்வொரு ட்ரையல்லையுமே அதோட சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி என்ன, ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்துக்கோங்க, நான் 11 தடவை காயினை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், டாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ 11 தடவை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 தடவை நான் காயினை டாஸ் பண்ண போகிறேன். சக்ஸஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன், சக்ஸஸ்னா வந்துட்டு ஹெட்டுன்னு சொல்லிட்டேன். அந்த ஹெட்டு ஒவ்வொரு தடவை டாஸ் பண்ண போய் அது ஹெட்டாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா, அதை பிளாட் பண்ணுறதுக்கு பேர் தான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். 10 தடவை காயினை டாஸ் பண்ண போகிறீங்க. சக்ஸஸ்னால் இப்போதைக்கு ஹெட்டுன்றதான் நீங்கள் சக்ஸஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் டாஸ் பண்ணுறப்போ அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ? 0ன்னு வச்சுக்கலாம். 2வது தடவை அந்த காயினை டாஸ் பண்ணுற போது ப்ராபபிலிட்டி எவ்வளோ? 0.001ன்னு வச்சுக்கோங்க. 3வது தடவை காசை டாஸ் பண்ணுறீங்க, அது ஹெட்டாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ? 0.05. 4வது தடவை டாஸ் பண்ணும்போது அதோட ப்ராபபிலிட்டி எவ்வளோவா இருக்குது? 0.1 இருக்குது. 5வது தடவை டாஸ் பண்ணும்போது அது ஹெட்டாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோவா இருக்குது? 0.2. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பேர் தான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ் பார்த்தலாம். தேர் ஷுட் பி ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ட்ரையல். நம்ம சும்மா நம்ம இஷ்டத்துக்குலாம் வந்துட்டு நிறைய ட்ரையல்லாம் அடிக்கக்கூடாது. ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு ட்ரையல் வச்சுக்கணும். 10 வாட்டி தான் டாஸ் பண்ணால் 10 வாட்டி தான். ஓகே, ஸோ அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். 2வது கண்டிஷன், இட் ஷுட் ஹேவ் ஒன்லி 2 பாசிபிள் அவுட்கம். ஒரு 2 அவுட்கம் தான். ஓகே, ஸோ லைக் டைஸ் மாதிரி வந்து 6 அவுட்கமோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. 2 அவுட்கம், ஒன்று ஹெட்டு இல்லைன்னா டெய்லு. ஸோ 2 அவுட்கம் பாசிபிலிட்டி தான் இருக்கணும். அது 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன், ஈவன் ஷுட் பி இண்டிபெண்டன்ட். ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணியும் இருக்கக்கூடாது. ஸோ அது 3வது கண்டிஷன். 4வது கண்டிஷன், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ஷுட் ரிமைன் சேம். அது சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ஃபெயில் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஹெட்டா டெய்லா, ஸோ இந்த சைடு வெயிட்டாக இருக்குன்னா டக்குன்னு விழுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதோட சக்ஸஸ் ஃபெயிலியர் பாசிபிலிட்டி வந்து ஈக்குவலாக இருக்கணும், அந்த ப்ராபபிலிட்டி சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ அதை ஈக்குவேஷனை டிஃபைன் பண்ணுறப்போ P of X is equals to n factorial divided by n minus x factorial or 2 product with x factorial p power n and q power n minus x. ஸோ மீன்னா மியூன்றது நமக்கு தெரியும். ஸோ மியூ இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ராடக்ட் ஆஃப் n and then p. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், க்யூனா என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர், பினா என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல். ஓகே காய்ஸ், கிளியராக புரியுதா? அதை நீங்கள் அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், உங்களுக்கு ஆன்சர்ஸ் வர போட்டு அதுக்கேற்ற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். க்யூனா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்துட்டு டெய்லாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் க்யூ.
ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இன் ஈச் ட்ரையல் பின்றது அது ஹெட்டாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ன்றது நீங்கள் எத்தனை தடவை காயினை டாஸ் பண்ணுறீங்க, அது ஆல்ரெடி ஃபிக்ஸடு வைக்கணும்னு சொல்லியாச்சு, எத்தனை தடவை காயினை டாஸ் பண்ணுறீங்க அதுதான் நம்பர் n. ஓகே, இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அடுத்து பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன்றது it is similar to binomial distribution. The only difference is it takes only one trial while binomial distribution considers n trial. So binomialல நீங்கள் ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ட்ரையல் எடுத்து அத்தனை தடவை நீங்கள் டாஸ் பண்ணி ஆகணும். அதை பொறுத்து நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ராபபிலிட்டியில் அதை நீங்கள் கிராஃபில் பார்த்தீங்க. பெர்னாலின்றதுக்கும் பைனாமியலுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். பைனாமியலில் நீங்கள் நம்பர் ஆஃப் ட்ரையல் எடுத்தீங்க, 11 ட்ரையலோ 10 வாட்டியோ காயினை டாஸ் பண்ணீங்க. ஆனால் பெர்னாலியை பொறுத்த வரைக்கும் ஒரே டாஸ் தான், ஒரே ட்ரையல் தான், ஒரே ஒரு தடவை. நம்ம மேட்ச்சில் இருக்கோம் இல்லையா, ஃபுட்பால்லையோ கிரிக்கெட்லேயோ இருக்கும் இல்லையா, ஒரே ஒரு தடவை தான் டாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் கிடைக்கிற ரிசல்ட்ஸ் தான், அதுக்கு பேர் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அந்த பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷனில் இட் ஹேஸ் ஒன்லி 2 பாசிபிள் அவுட்கம்ஸ், நேம்லி 1 சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். ஸோ ஒன்று சக்ஸஸ் இல்லைன்னா ஃபெயிலியர். ஸோ அதனால தான் 1 - p, x is equals to 0, x வந்து 1 இருக்கும்போது அது வெறும் p. Okay, so x is equals to 1 indicates event has occurred, x is equal to 0 indicates event didn't occur. So event occur non occur அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஹெட் வருதா இல்லையா, ஸோ ஹெட் வந்துச்சு அப்படின்னா ஈவெண்ட் வந்து நடந்துருச்சு, ஹெட் ஈவெண்ட் நடந்துருச்சு. இல்லைன்னா டெய்ல் விழுந்துச்சு அப்படின்னா ஹெட் ஈவெண்ட் நடக்கல. ஸோ அவ்வளோதான் அர்த்தம். ஓகே, ஸோ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃபை ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு இட் இஸ் எ டிஸ்ட்ரிபியூஷன் of a count that is number of times event has occurred in a given interval of time. Simple. எத்தனை தடவை டாஸ் பண்ணீங்கன்றதெல்லாம் விட்டுருவோம். ஓகே, ஸோ எத்தனை தடவை டாஸ் பண்ணீங்கன்றதெல்லாம் விட்டுருவோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 செகண்ட் இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 செகண்ட் தரேன். ஓகே, 30 செகண்டில் நீங்கள் நிறைய தடவை டாஸ் பண்ணுறீங்க. அப்படி டாஸ் பண்ணுற பட்சத்தில் அது எத்தனை தடவை ஹெட்டு வந்துச்சு, அதுக்கு பேர் தான் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு 30 செகண்ட் இருக்குது, 30 செகண்டில் நீங்கள் எத்தனை தடவைனாலும் காயினை டாஸ் பண்ணிக்கலாம். அப்படியே டாஸ் பண்ணுற பட்சத்தில் எத்தனை தடவை அது ஹெட்டு வந்துச்சு. ஓகே, எத்தனை தடவை ஹெட் வந்துச்சு. ஸோ ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதுலையுமே 3 கண்டிஷன் இருக்குது. நம்பர் 1 கண்டிஷன், எனி சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் ஷுட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் த அவுட்கம் ஆஃப் another சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட். ஸோ ஒரு ஈவெண்ட்டோட சக்ஸஸ் வந்து இன்னொரு ஈவெண்ட்டோட சக்ஸஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அஃப்கோர்ஸ் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, the probability of success over a short interval must equal to the probability of success over a long interval. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சைடில் லெஃப்ட் சைடில் 30 செகண்ட் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மணிகண்டன் ஒரு ஆளும் அதுக்கப்புறம் வந்துட்டு அருண்குமார் ஒரு ஆளும். ஓகே, மணிகண்டன் அருண்குமார். இப்போ மணிகண்டன்ட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 30 செகண்ட்ஸ் ப்ரோ, உங்களுக்கு 30 செகண்ட்ஸில் நீங்கள் அந்த காயினை டாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன்ட்ட நான் 30 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அருண்குமார்கிட்ட நான் வந்துட்டு 60 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். 60 செகண்ட்ஸில் நீங்கள் காயினை டாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் காயினை டாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் மணிகண்டன் வந்துட்டு 30 செகண்டுக்கு காயினை டாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து அருண்குமார் வந்து 60 செகண்ட்ஸ்க்கு காயினை டாஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. எத்தனை தடவை ஹெட் வந்துச்சோ அதை நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதே மாதிரி தான் மணிகண்டனும். அந்த 2 ப்ராபபிலிட்டியும் ஈக்குவலாக இருக்கணும். அது ரெண்டாவது கண்டிஷன் ஃபார் திஸ் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து, the probability of success in an interval approaches 0 as the interval becomes smaller. For an example, interval duration, the probability of success in an interval approaches 0 as the interval becomes smaller. ஸோ இன்டர்வல் வந்து ஸ்மால் ஆகிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் அந்த ப்ராபபிலிட்டியோட லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும். பட் ஆனால் ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைம் இன்டர்வலுக்கும். பட் ஆனால் அந்த அப்ரோச் கம்பேரிசன் பண்ணுறப்போ கொஞ்சம் லைக் 0 நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி. ஓகே, அதுதான் இந்த விஷயம். ஓகே, ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் இதுதான். ஸோ e to the power of minus mu of mu to the power of x divided by x factorial. So whereas x வந்து 0, 1, 2, 0, 1, 2 up to etc. So இதுக்கு பேரு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். அது நம்பர் 5. அடுத்து நம்பர் 6 which is exponential distribution. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ எக்ஸ்பனென்ஷியல்னு வரும்போது இட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கவுண்ட், தட் இஸ் நம்பர் ஆஃப் சக்ஸஸிவ் ஈவெண்ட் ஹேஸ் அக்கர்ட் இன் அ கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ மேலே நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸும் மேலே இருக்க கிராஃபையும் இதையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா கிட்டத்தட்ட. ஸோ இட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கவுண்ட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அ கவுண்ட், இட் இஸ் நம்பர் ஆஃப் சக்ஸஸிவ் ஈவெண்ட், number of times event has occurred. So successive event has occurred in given interval of time. So இதில் வந்துட்டு f of x is equals to lambda into e to the power of minus lambda x. So lambdaன்றது அந்த ரேட் பேராமீட்டரை குறிக்கும். lambda is equals to 1 divided by average time between events. So இந்த lambda எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த ரேட் பேராமீட்டர்னா என்ன அப்படின்னா
லாம்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 டிவைடட் பை ஆவரேஜ் டைம் பிட்வீன் ஈவெண்ட். ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ஆவரேஜ் டைம், இந்த 2 ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ஆவரேஜ் டைம் எவ்வளோ, ஸோ அதை கேல்குலேட் பண்ணி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் அது. அதே மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, லைக் லாக் நார்மல், ஸ்டூடெண்ட்ஸ் டி, ஹைப்பர் ஜாமெட்ரிக், சீ ஸ்கொயர், அப்புறம் வேபிள் அப்படின்னு சொல்லி நிறைய லைக் ப்ராபபிள் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஐ ஹோப் எஸ் தட்ஸ் ஆல் டன். ஸோ தியரிட்டிக்கல் பார்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இதவே அப்படியே சும்மா ஒரு பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கோடிங் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடிங் பேர் 9 ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எஸ், ஸோ அங்கே மேத் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக அப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பைத்தனை பொறுத்த வரைக்கும் நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. அந்த லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ டெப்த்தாக நீங்கள் வந்து ஃபார்முலா பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதுக்காகவே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைனாமியல் பண்ணணுன்னா அதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. காஷியனா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்துக்குமே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சிம்பிளாக இன்புட் எடுத்து அந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு மோஸ்ட்லி டேட்டா அவுட்புட் கிடச்சிரும். ஓகே, எஸ். ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்றது நம்ம பார்த்தோம். எங்கே இருக்குது? எஸ். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஐ திங்க் உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இட் இஸ் யூஸ் டு ரெப்ரசென்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் சக்ஸஸ் இன் என் ட்ரையல் கிவன் சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி பி இன் ஈச் ட்ரையல். ஓகே, ஸோ லைக் ஒரு குறிப்பிட்ட ட்ரையல் எடுத்துக்க போகிறீங்க, 11 தடவை காயினை டாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எத்தனை தடவை அந்த ஹெட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் பைனாமியல். ஸோ அதுக்கு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற முதல் லைப்ரரி SciPy. ஸோ SciPyயை பொறுத்த வரைக்கும் SciPy. ஸோ SciPyன்றது ஒன்றும் இல்லை, சயின்டிஃபிக் பைத்தன். ஸோ நம்பின்றது ஒரு நார்மல் கால்குலேட்டரும், SciPyன்றது சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேசிக் ஆப்ரேஷன்ஸ் லைக் மேட்ரிக்ஸு, ஸோ அரே, லிஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி வர விஷயத்தில் எல்லாமே நம்பி யூஸ் பண்ணுவீங்க. இது இன்டெப்த்தான மேத்தமெட்டிக்கல் லைக் இன்டகிரேஷனோ இல்லை லைக் அந்த மாதிரி அதிகமாக காம்ப்ளெக்ஸாக வர மேத் எல்லாத்தையுமே நீங்கள் SciPy யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஃப்ரம் scipy.stats, ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இம்போர்ட் பைனாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பைனாமியல் லைப்ரரியை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ சயின்டிஃபிக் பைத்தனில் இருந்து பைனாமியல் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் matplotlib.pyplot as plt. ஸோ நம்ம கிராஃபையும் சார்ட்டையுமே நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையல், எத்தனை ட்ரையல் நம்ம என்ன ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு ட்ரையலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னோம். ஸோ ட்ரையலுன்றது என்னதுன்னா 10ன்னு சொல்லி 10 ட்ரையல் எடுத்துக்க போகுது. ஹெட்ஸ் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.5. ஸோ ஈக்குவலாக ஒரு ப்ராபபிலிட்டி வரணுன்றதை சொன்னேன் இல்லையா, லைக் இட் ஷுட் ஹேவ் ஒன்லி 2 பாசிபிள் அவுட்கம். சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ஷுட் பி சேம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்டிங் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ஷுட் பி சேம். அதனால் 0.5ன்னு ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. சிம்பிளாக நீங்கள் ஃபார்முலாவில் பாஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 11. ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 11னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும் நம்புறேன். ப்ராப்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு தடவை, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையல் வந்து 1 இருக்கிற பட்சத்தில், ஸோ விச் இஸ் லைக் ஐ வந்து 1 இருக்கிறப்ப அந்த 1 வந்து பைனாமியல் ஃபங்க்ஷனோட பாஸ் ஆகும். ஸோ பைனாமியல் டாட் PMF ஆஃப் ஐ கமா நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் கமா ஹெட் ப்ராபபிலிட்டி. ஸோ ஹெட்டு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஹெட்டோ டைலோ, ஸோ பாஸோ ஃபெயிலோ ரெண்டுக்கும் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கணுன்றதை அதை தான் 0.5 நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிளாட்டில் நீங்கள் அந்த ப்ராபபிலிட்டியை பார்க்கலாம். ஸோ நான் அவுட்புட் காமிக்கிறேன். ஸோ நான் ரன் பண்ணிட்டேன். தடா. ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பாருங்கள். ஸோ கிராஃப் ஒரே மாதிரி வந்திருக்கா. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே மேலே போயிட்டு அப்படியே கீழே இறங்கியிருக்கு. நீங்கள் சிம்பிளாக எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையல் தேவை, எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையல் பண்ண போகிறீங்க, 10 ட்ரையல், ஹெட்டு வரதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ, 0.5 அப்படின்றத நீங்கள் இன்புட்டாக பாஸ் பண்ணிட்டாங்கனாலே நீங்கள் அதை மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி மூலமாக அதை நீங்கள் பிளாட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ரேஞ்சு 0ல் இருந்து 10, ஸோ 10 தடவை டாஸ் பண்ண போகிற ரேஞ்சு. இதே இது வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது அது வந்துட்டு ப்ராபபிலிட்டி. ஸோ அதை நீங்கள் பிளாட் பண்ணுறப்போ உங்களுக்கு கிராஃப் பைனாமியலில் வந்திருக்கா. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் விச் இஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன் சும்மா லைக் சில பேசிக்ஸ் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். It is a distribution of count, that is number of times event has occurred in given interval of time. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள எந்த அளவுக்கு சில ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈவெண்ட் ஹேஸ் அக்கர்ட் இன் கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ இது வந்து கவுண்ட். ஸோ எத்தனை தடவை அந்த ஈவெண்ட் நடந்துச்சுன்ற அந்த கவுண்ட்டை பார்க்கறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் அதே மாதிரி ஃப்ரம் scipy.stats import poison. ஸோ அதே மாதிரி
நீங்கள் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எந்த ஒரு செஷன் எந்த ஒரு இதையுமே கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக இருங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் ரீட் பண்ணி பழகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு இப்போ வந்து யாராவது வந்து பாய்சனுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பெரிமென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள், எக்ஸ்பெரிமென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இதுக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சஞ்சய் அதை சொல்லிக் கொடுக்கல, இல்லை வேறு யாரோ எந்த இன்ஸ்ட்ரக்டரோ சொல்லிக் கொடுக்கல, அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. இன்ஸ்டெட் நீங்கள் கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு எந்த லைப்ரரிக்கு வேணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் scipy.stats. ஸோ scipy.statsக்கு டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவாகவே யூசர் மேனுவல்ஸ் கொடுக்கும். அந்த மேனுவலில் உங்களுக்கு என்னென்ன வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் என்னென்ன இருக்குது, ஆல்ஃபா, ஆங்கிலேட்டர், ஆர்கஸ், பீட்டா, ஸோ சி, அப்புறம் வந்து ஃபெஸ்க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ மல்டிவேரியட் டிஸ்ட்ரிபியூஷனில் என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் என்னென்ன இருக்குது, பெர்னாலி, பெட்டோபினோம், அப்புறம் பினோம், போல்ட்ஸ்மேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஓகே எது வேணுமோ ஸோ அந்த லைப்ரரியை நீங்கள் சிம்பிளாக சைபி முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், scipy.stats import poison. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், தேவைப்படுற பட்சத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெர்னாலி வேணும் அப்படின்னா scipy.stats import பெர்னாலி யூஸ் பண்ண போகிறீங்க. ரேட்டுன்றது என்னது, ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எனி சக்ஸஸ்ஃபுல் ஈவென்ட் ஷுட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் அதர் அவுட்கம், அதுவும் நம்ம பார்த்தோம். Probability of success over a short interval must equal to the probability of success over long interval. So the probability of success in interval approaches 0 as the interval becomes smaller. So it is the distribution of count. So number of events, number of times event has occurred. And the event is defined பண்ணுறதுக்காக ஒரு ரேட் கொடுத்துருக்கோம். So props is equals to poison.pmf of I, rate of for I in range of 15. So probability mass function. So plt.stem of list of range 15, props. அந்த ப்ராபபிலிட்டி அப்படியே பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ டடா, ஸோ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான கிராஃப் வந்துருச்சு. ஸோ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான கிராஃப் ஈக்குவலாக மேட்ச் ஆகுதா? எஸ், ஈக்குவலாக மேட்ச் ஆகுது. நம்ம ஏன் இப்போ பைத்தன் போல ஸ்ட்ரெயிட்டாக பைத்தன் போல அப்படின்னா, லைக் நமக்கு நிறைய டேட்டா ரிலேட்டடாக நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது பைத்தனில். அதனால தான் நம்ம அதுக்கு போகல. ஏன்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கான ஜேர்னி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து அது எக்ஸல் ஆரம்பிச்சு, எக்ஸல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இங்கே வந்து பைத்தன் வந்து நான் சும்மா உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நம்ம இன்டெப்த்லாம் போவே இல்லை. லைக் இன்டெப்த்னா லைக் அந்த டாஸ்க் ஓரியன்டாக, ரொம்ப பெரிய டாஸ்க் ஓரியன்டாக போகல. அதனால் ஸ்டாட்ஸை கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ ஸ்டாட்ஸை உங்களுக்கு கொஞ்சமாவது புரிய வைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம ஸ்டாட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் அது அப்படி தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எக்ஸல், அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அடுத்து பிஐ டூல்ஸு, அதுக்கப்புறம் நம்ம பைத்தனு, அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையும். ஏன்னா பைத்தனை நீங்கள் டச் பண்ணியாச்சுன்னா நிறைய லைப்ரரியை டச் பண்ண வேண்டியது இருக்கும். லைக் லைப்ரரி இந்த சென்ஸ் என்னென்னா நம்பி, பேண்டாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய லைப்ரரி இன்னும் இன்டெப்த்தாக போக வேண்டியது இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ பைத்தனை டச் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். இட்ஸ் மீ சஞ்சய் சைனிங் ஆஃப். அண்டில் தென் பாய். வில் see you on the tomorrow session.